அம்மிக்கல் ஆட்டுக்கல் வீட்டில் நிச்சயமாக இருக்க வேண்டும். அந்த காலத்தில் இந்த மாதிரி நல்லா பெருசாலாம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் எங்கெங்கே வச்சுக்கிறது, அதெல்லாம் அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. இப்போ தான் கிரைண்டர் மிக்சி வந்த பிறகு அதெல்லாம் எதுக்கு வீட்டில் அப்படின்னு நாங்கள் தூக்கி போட்டோம். இப்போ சைலண்ட்டாக இருக்கக்கூடிய மிக்சி கிரைண்டர்லாம் என்னென்னமோ வந்துருச்சு. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இன்னமும் கிரைண்டரில் என்ன தெரியுமா யூஸ் பண்ணுறாங்க. இவங்க அவ்வளோ பொக்கிஷமானவங்க, இவங்க அவ்வளோ நல்லது கொடுக்கக்கூடியவங்க. நம்ம டெக்னாலஜின்ற பேர் எல்லாத்தையும் மறந்துட்டோங்க. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. உங்கள் வீட்டில் அம்மிக்கல் ஆட்டுக்கள் இருக்கா? அதெல்லாம் எங்கெங்கே வச்சுக்கிறது, அதெல்லாம் அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. இப்போ தான் கிரைண்டர் மிக்சி வந்த பிறகு அதெல்லாம் எதுக்கு வீட்டில் அப்படின்னு நாங்கள் தூக்கி போட்டுட்டோம்னு நினைக்கிறீங்களா? புதுசாக வாங்கி வச்சுருங்க. எங்கள் வீட்டில் இருக்குங்க, நாங்கள் பத்திரமா எடுத்து வச்சுருக்குறோம். லாஃப்ட்டில் இருக்குது, பரணையில் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு தெரியல, தேடி கண்டுபிடிக்கணும். அப்போனா அதை எடுத்து கீழே வச்சுருங்க. எங்கள் வீட்டில் அப்படி ஓரமாக இருக்குதுங்க, அதில் ஏதோ பழுக்கு துணிலாம் போட்டு வச்சுருக்கோம், இல்லை அப்படியே கிடக்குது கவனிப்பார் எல்லாமே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை எடுத்து உடனே க்ளீன் பண்ணி வச்சுருங்க. ஆக மொத்தத்தில் சொல்ல வர்றது என்னென்னா, அம்மிக்கல் ஆட்டுக்கல் வீட்டில் நிச்சயமாக இருக்க வேண்டும். அந்த காலத்தில் இந்த மாதிரி நல்லா பெருசாலாம் இருக்குன்னு அவசியம் கிடையாதுங்க. இப்போதைக்கு புதுசாக வாங்குறது சின்னதே கிடைக்குது. அதில் என்ன இருக்குதுன்னு கேட்குறீங்களா? அம்மிக்கல் ஆட்டுக்கல்ல அதில் சமையல் செஞ்சு சாப்பிட்டா அதோட சுவை வேறு, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் முடிஞ்சால் அதில் தேங்காய் சட்னி அரைக்கிறது அதெல்லாம் அரைச்சி சாப்பிடுங்க. அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை, பரவாயில்ல. வீட்டில் இருக்கணும், நிச்சயமாக இருக்கணும். ஒரு கல் அப்படின்றது சாதாரண கல் கிடையாதுங்க, அதோடைய தன்மை வேறு. அந்த கல்லிருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் இருக்குது பாருங்கள், அதோட தன்மை வேறு. அந்த காலத்தில் எல்லாருமே ஆரோக்கியமாக இருந்தாங்க, செழிப்பாக இருந்தாங்க, விவசாயம் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாலும் அவங்க அம்மிக்கல் ஆட்டுக்கல் வீட்டில் இருந்துச்சு. அது எங்கே திரும்ப வச்சுருப்பாங்க? வீட்டுக்கு முன்னாடிலாம் வச்சுருக்க மாட்டாங்க, வீட்டுக்கு பின்னாடி கொல்லைப்புறம்னு சொல்லுவாங்க, கொல்லைப்புறத்தில் வச்சுருப்பாங்க. அது ஓரமாக இருக்கும். சமையலே அதில் தான் மோஸ்ட்லி அதை மசாலா அரைக்கிறது எல்லாமே அதில் தான் அரைப்பாங்க. அதனால் அவங்க உடல் ஆரோக்கியமாகவும் இருந்துச்சு, செழிப்பாகவும் இருந்துச்சு. உண்மையாக சொல்லப்போனால் அந்த காலத்தில் பொருளாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டம்லாம் படவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன இருந்தாலும் அப்படியே சமாளித்து சந்தோஷமாக போயிடுவாங்க. எல்லாருமே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தாங்க. பொருளாதாரம் பற்றி பெருசாலாம் யோசிக்க மாட்டாங்க, நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தாங்க. காலையில் எழுந்திரிப்பாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஜாலியாக இருப்பாங்க. என்ன நடந்தாலும் நல்லதாக அவங்க நடந்துகிட்டு இருக்கும், ஜாலியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் வருவாங்க, சாப்பிடுவாங்க, சீக்கிரம் தூங்குவாங்க. இந்த பழக்கம் இருக்கிற வரையிலும் எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. மருத்துவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. அவ்வளோ ஆரோக்கியமாகவும் அவ்வளோ நிம்மதியாக வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு ஹாஸ்பிட்டல் அதிகமாகிடுச்சு, டாக்டர்ஸ் அதிகமாகிட்டாங்க. நம்ம விதவிதமாக வீடு கட்ட ஆரம்பித்தோம். டெக்னாலஜி லெவலில் வேறு லெவலில் டெவலப் ஆகிட்டோம். இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது, நிம்மதியில், சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சியில், ஒரு திருப்தியே இல்லை வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க பயன்படுத்தின சில பொருட்களை நம்ம இப்போ பயன்படுத்தாமல் ஒதுக்கி வச்சுட்டோம். டெக்னாலஜின்ற பேரில் ஒதுக்கி வச்சுட்டோம். இப்போ சைலண்ட்டாக இருக்கக்கூடிய மிக்சி கிரைண்டர்லாம் என்னென்னமோ வந்துருச்சு. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இன்னமும் கிரைண்டரில் என்ன தெரியுமா யூஸ் பண்ணுறாங்க? அந்த கல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கல் தான் வீட்டில் இருக்கே, கிரைண்டரில் இருக்கே. அதுக்கப்புறம் இதுக்கு நாங்கள் புதுசாக வாங்கி வைக்கிறோன்னு கேட்குறீங்களா? அதோட அமைப்பு தன்மை வேறு. அப்போ ஒரு ஷேப்பில் இருக்கக்கூடிய, ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய அம்மிக்கல்லோ ஆட்டுக்கல்லோ எதுவாக இருந்தாலும் வாங்கிடுங்க. வீட்டில் இல்லைனா வாங்கிடுங்க, இருந்தால் சுத்தமாக வச்சுருங்க. வச்சுட்டு அது எந்த பக்கம் திருங்கலாம் இருக்கணும்? தென்கிழக்கு திசையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தென்கிழக்கு திசையில் கார்னரில் எங்கேயாவது வச்சுருங்க. வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நல்லா க்ளீன் பண்ணுங்கள். யூஸ் பண்ணலைன்னா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வைங்க. அதே மாதிரி நீங்கள் பூஜை பண்ணுவீங்களா? சாமி ரூமில் பூஜை பண்ணுவீங்க பார்த்தீங்களா? சாமி ரூமில் பூஜை பண்ணிவிட்டு அந்த ஆரத்தி காட்டுறது, அப்புறம் நம்ம சாம்பிராணி காட்டுறது, ஊதுபத்தி காட்டுறது எல்லாமே இவங்களுக்கும் காட்டுங்க. இவங்க அவ்வளோ பொக்கிஷமானவங்க, இவங்க அவ்வளோ நல்லது கொடுக்கக்கூடியவங்க. நம்ம டெக்னாலஜின்ற பேர் எல்லாத்தையும் மறந்துட்டோங்க. டெக்னாலஜி யூஸ் பண்ண வேணான்னு சொல்ல மறந்துட்டோம். மறந்ததெல்லாம் திரும்பி கொண்டு வரணும். இப்போ நிறைய இடத்துல ஃபேமஸாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எதுக்கு திரும்ப வந்துக்கிட்டு இருக்கு? நம்ம வாழ்க்கையை முன்னேறதுக்காக தான். பெரியவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க, அதை இப்போ மறந்துட்டோம். அதனால் இப்போ திரும்பி கொண்டு வரதுக்காக தான் திரும்ப வந்துக்கிட்டு இருக்கு நிறைய விஷயங்கள். அதை யூஸ் பண்ண நீங்கள் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நல்ல நல்ல மாற்றங்கள் வருதுன்னு பாருங்கள். நம்ம நினைப்போம், நான் இருக்கிறது வீடு ரொம்ப சின்னதாக இருக்குங்க, நான் ஃப்ளாட் சிஸ்டத்தில் இருக்கிறேன், நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், நான் குத்தகைக்கு எடுத்து போய் வீட்டில் இருக்கிறேன். அதாவது பணம் மொத்தமாக கொடுத்து எடுப்பாங்களே, நம்ம நிலத்தை தானே குத்தகைக்கு எடுப்போம், வீடு எடுக்கிறது ஒத்தி எடுப்போம்னு சொல்லுவாங்க, ஒத்திகைக்கு எடுக்கிறோன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் எப்படி இங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் இருக்கிறது வீடு தானே, நீங்கள் ஒத்திகைக்கு எடுத்தாலும் சரி, வாடகை கொடுத்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, ஃப்ளாட் சிஸ்டம் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, அந்த வீட்டில் வைங்க. ரொம்ப பெருசாலாம் அவசியம் இல்லைங்க, கடையில் வாங்கி சின்னதாக கூட வாங்கி வைங்க. வாங்கி வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நல்ல நல்ல மாற்றங்கள் வருதுன்னு பாருங்கள்.
நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், என்னென்னமோ ட்ரை பண்ணுறோம், எங்கேயோ போகிறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோம் பாருங்கள். இது பெரிய செலவு கிடையாது, இது இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம வாழ்க்கையில் லைஃப்பை டெவலப் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இது. இதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், லைஃப்பில் சூப்பராக முன்னேற ஆரம்பிக்கலாம். உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிச்சயமாக சாதனை வாழ்க்கையாக மாறுவதற்கு இது வாய்ப்புகள் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம சேனலில் நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். கேட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்ணி எனக்கு தனியாக கால் பண்ணிலாம் பேசியிருக்காங்க. நீங்கள் சொன்னதை நான் ஃபாலோ பண்ணுறேங்க, நல்ல நல்ல மாற்றங்கள் எனக்கு வாழ்க்கையில் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கமெண்ட்டும், நீங்கள் எனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் தான் எனக்கு பூஸ்ட் கொடுத்து எனக்கு அடுத்தது கொண்டு போகிறதுக்கான ஒரு உந்துதலை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இதை பயன்படுத்துங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க. ரொம்ப நன்றி அனைவருக்கும். வாழ்க வளமுடன்.